நமச்சிவாய வாழ்க. நாதன்தாள் வாழ்க. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதன்தாள் வாழ்க. கோக்கரி ஆண்ட குருமனிதன்தாள் வாழ்க. சிவாய நமக. அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம மகர ராசிக்கான ராசி பலனை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி மார்ச் மாதம் 3ஆம் வாரத்தில் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி நவகிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் சூரியன் மீன ராசியில் இருக்கிறார். செவ்வாய் வக்கரகதியில் மிதுன ராசியில் சஞ்சரிக்கிறார். 24ஆம் தேதி செவ்வாய் வக்கர நிவர்த்தி அடைகிறார். புதன் மீன ராசியில் இருக்கிறார். 15ஆம் தேதி வக்கரகதி அடைகிறார். ரிஷபத்தில் குரு சஞ்சரிக்கிறார். சுக்கிரன் மீன ராசியில் நிற்கிறார். 1ஆம் தேதி வக்கரகதி அடைகிறார். சனி பகவான் கும்பத்தில் அமர்ந்திருக்கிறார். மீனத்தில் ராகு, கன்னியில் கேது என கிரகங்களின் சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது. மகர ராசி. மகர ராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரவங்க. பூ போல மனசு, கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டுமே காட்டக்கூடியவங்க. எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க. அமைதியான தோற்றம், அலட்டிக்கொள்ளாத இயல்பான மனநிலை கொண்டவங்க. மற்றவங்க கிட்ட அன்பு செலுத்தக்கூடியவங்க. நல்லவங்க யாரு, கெட்டவங்க யாருன்னு எடை போட தெரிஞ்சவங்க. உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்றைக்குமே துணை நிற்பாங்க. உங்கள் சொந்தக்காரங்க உங்கள் நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா உங்களை தேடி வருவாங்க. அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க. மறுபடியும் அவங்க உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க. அவங்க பண்ண துரோகத்தை எல்லாம் மறந்துட்டு அவங்களுக்கு மீண்டும் உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் மகர ராசிக்காரங்க. சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க. உங்களுக்கு மார்ச் மாத இறுதியிலிருந்து பார்த்தீங்கன்னா 7.5 சனி முழுவதுமாகவே முடிய போகுது. ஏன்னா கடந்த 3-4 வருடமாக ரொம்ப சிரமப்பட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க தான். மகர ராசிக்காரங்க பொருளாதாரத்திலும் சரி நிறைய சிக்கல்கள் எல்லாத்தையுமே சந்தித்து வந்திருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்களிலிருந்து உங்களுடைய தலைவிதி முழுவதுமாகவே மாறப்போகுது. ஏன்னா மார்ச் 22ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 கிரகங்களுடைய சேர்க்கை இருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கை நிலை முழுவதுமாகவே மாறப்போகுது. அதாவது சதுர்கிரக யோகம்னு சொல்லக்கூடிய மீன ராசியில் சூரிய பகவான், புதன் பகவான், ராகுகேது பகவான், சுக்கிர பகவான், சனி பகவானுடைய சேர்க்கை நடக்க இருக்கிறதுனால இது ஒரு மிகப்பெரிய அரிய நிகழ்வாக பார்க்கப்படுவது. ஏன்னா கடந்த 2-3 வருஷமாகவே நிறைய கஷ்ட துன்பங்களை அனுபவிச்சிருப்பீங்க. பொருளாதாரத்தில் நிறைய சிக்கல், பண சிக்கல், கடன் வாங்குறது, உடல் சார்ந்த பிரச்சனை அப்படின்னு நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பீங்க. ஏன்னா சனி பகவானுடைய சொந்த ராசினா அது மகர ராசிக்காரங்க தான். ஏன்னா உங்களுக்கு 7.5 சனியுடைய பிரச்சனை, தொந்தரவு எல்லாமே உங்களுக்கு மார்ச் மாதத்திலிருந்து முழுவதுமாகவே முடிய போகுது. வரக்கூடிய ஒரு 6-7 மாதங்கள் அப்படிங்கிறது மகர ராசியை பொறுத்த வரைக்கும் மிகுந்த ராஜயோகமான காலகட்டமாக பார்க்கப்படுது. மகர ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய நாட்களில் குரு பகவானுடைய வக்கர நிவர்த்தி ஸ்டார்ட் ஆகிறது. அதனால் வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு பல மடங்கு அதிகரிக்க போகுது. வேலையினுடைய அதிபதினா அது குரு பகவான் தான். நீங்கள் இப்போ ஒரு 10,000 சம்பளத்துக்கு, 15,000 சம்பளத்துக்கு ஏதோ குடும்ப செலவுக்காக போயிட்டுருக்கேன் அப்படின்னு உங்களோட ஒரு வேலைக்கு போயிட்டுருப்பீங்க. ஆனால் உங்களுடைய தகுதிக்கு ஏற்ப வேலை அப்படிங்கிறது அதை விட அதிகமாக இருக்கும். படித்த படிப்புக்கேற்ற வேலையே இருக்காது. செய்யக்கூடிய வேலை செய்யணுமே அப்படிங்கிறதுக்காக நீங்கள் செஞ்சிட்ருப்பீங்க. ஆனால் சைடில் நீங்கள் ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் ட்ரை பண்ணிட்டுருப்பீங்க. ஒரு 2-3 வருஷமாக நிறைய அட்டம் பண்ணியிருப்பீங்க. ஆனால் வேலைங்கிறது கிடச்சிருக்காது. ஒரு ஐடி ஜாப்பு, ப்ரைவேட் ஜாப்பு, நீங்கள் என்ன ட்ரை பண்ணாலும் அந்த வேலைங்கிறது உங்களுக்கு கிடைக்காம இருந்திருக்கும். ஆனால் இப்போ குருவுடைய பார்வை டைரெக்டாக மகர ராசிக்கு மேலே இருக்கிறதுனால உங்கள் தகுதிக்கு ஏற்ப வேலைங்கிறது வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக கிடைக்கும். இதனால் வரைக்கும் கைக்கு வந்தது தங்கியிருக்காது. நல்லதுங்கிறது நடந்திருக்காது. எல்லாத்தையுமே நீங்கள் ஒரு தடையோடவே சந்தித்து வந்திருப்பீங்க. இனிமேல் அந்த தடை அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் இருக்காது. வேலை இல்லாத நபர்களுக்கு இந்த மார்ச் மாத இறுதியிலிருந்தே பார்த்தீங்கன்னா உங்கள் தகுதிக்கு ஏற்ப நல்ல வேலை அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்களில் கிடைக்கும். கோர்ட்டு கேஸுன்னு அலைஞ்சிட்டு இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு சாதகமாகவே விரைவில் தீர்ப்பு வரும். சொத்து பிரச்சனை உங்களுக்கு சுமூகமாக முடியும். தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டுமில்லாமல் தொழிலில் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சி அனைத்துமே உங்களுக்கு வெற்றியாக மாறும். சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு டைரக்டாகவே இருக்குது. இதனால் வருமானம் உங்களுக்கு பல வழிகளில் வரும். லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள், புதிய பதவிகள் எல்லாமே தானாக சேரும். கேதுவால் உங்களுடைய செல்வாக்கு உயரும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி, இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் தொல்லை கொடுத்துருப்பாங்க.
இனி வரக்கூடிய நாட்களில் அவர்களுடைய தொந்தரவு இருக்காது. நீங்களும் ஒரு கம்பெனியில் கிட்டத்தட்ட பல வருஷமாக வேலை செஞ்சுட்டு இருப்பீங்க. உங்கள் சொந்த கம்பெனி மாதிரி ராப்பகலாக நினச்சி உழைச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு ஏற்ற அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது. வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு ஏற்ற அங்கீகாரம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். சம்பள உயர்வு, பதவி உயர்வு போன்ற எல்லாமே உங்களுக்கு கிடைக்க காத்துட்ருக்கு. உங்களுக்கு மேல் இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு விரைவில் கிடைக்கப் போகுது. தொழிலில் ஒரு நல்ல வளர்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு விரைவில் ஏற்படும். உங்கள் வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் வரக்கூடிய நாட்களில் கிடைக்கும். அந்தஸ்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போவீங்க. தொழிலில் இருந்த தடைகள் விலகி சிலர் புதிதாக தொழில் தொடங்குவீங்க. உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க. வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது ஏற்படும். மகர ராசிக்காரர்களுடைய கடந்த காலகட்டத்தை எண்ணி பார்க்கும்போது இவங்க வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனை புதுசாக வந்துட்டு தான் இருக்கும். மகர ராசிக்காரங்க தன் வாழ்க்கையில் நல்லது நடக்க போகுது அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் நடந்திருக்கும். புதுசாக ஒரு பிரச்சனையும் கஷ்டமும் தான் உங்களை தேடி வந்திருக்கும். மகர ராசிக்காரங்க சொத்து சுகம் சொந்த பந்தம்னு எல்லாத்தையுமே இழந்துட்டு தனிமரமாக நின்றுட்டு இருக்காங்க. எனக்கு வாழவே பிடிக்கல அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருக்காங்க. ஆனால் வரக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு அற்புதமாக இருக்க போகுது. நீங்கள் என்றைக்குமே மற்றவங்களை நம்பி இருக்க மாட்டீங்க. நம்மளால் மற்றவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவங்க தான் மகர ராசிக்காரங்க. கொடுத்து சிவந்த கைகளுக்கு சொந்தக்காரங்க. உங்கள்கிட்ட ஒரு 1000 ரூபா இருக்குது அப்படின்னா அதை எடுத்து மற்றவங்களுக்காக செலவு பண்ணிட்டு போயிடுவீங்க. ஆனால் அதை பண்ணிவிட்டு என்றைக்குமே சொல்லி காட்ட மாட்டீங்க. இதனாலேயே பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரங்க கையில் பணம் அப்படிங்கிறது நிற்காது. இதனாலேயே தான் இவங்க நிறைய கடனுக்கும் உள்ளாகுறாங்க. மகர ராசிக்காரங்கிட்ட போய் கேட்கும்போது குறைஞ்சது ஒரு 3 லட்சமாவது கடன் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த கடன் எல்லாமே இந்த ஆண்டு முடியறதுக்குள்ளே உங்களுக்கு அடைக்க போகிறீங்க. அந்தளவுக்கு உங்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம், வேலையில் பிரச்சனை தடுமாற்றம் எல்லாமே முழுவதுமாகவே மறைய போகுது. 2025 முடிஞ்சு 2026க்குள்ளார நீங்கள் காலடி எடுத்து வைக்கும்போது உங்கள் கடன் பிரச்சனை அனைத்தும் முழுவதுமாகவே முடிஞ்சு ஒரு பைசா கூட கடன் இல்லாமல் அனைத்து விதமான வட்டியும் கட்டி முடிக்கிற அளவுக்கு வரக்கூடிய நாட்களில் பொருளாதாரம் அப்படிங்கிறது முன்னேற போகுது. ஏழரை சனியினுடைய தொந்தரவுங்கிறது உங்களுக்கு முழுவதுமே இந்த மார்ச் மாதத்துலேயே முடிஞ்சிடும். இனி வரக்கூடிய நாட்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு பயிற்சி, ராகுகேது பயிற்சி எல்லாம் நடக்க இருக்குது. மே 14ஆம் தேதி குரு பயிற்சி, மே 18ஆம் தேதி ராகுகேது பயிற்சி எல்லாமே நடக்க இருக்கிறது. சனி பகவானுக்கு அப்புறம் இந்த ராகுகேது பயிற்சியை நினச்சி தான் பயப்படுவாங்க. ஏன்னா சனி பகவான் பார்த்தீங்கன்னா நல்லது பண்ணுறாரா கெட்டது பண்ணுறாரான்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் ராகுகேது பகவான் என்ன பண்ணுறாருன்னே தெரியாது, கண்டே பிடிக்க முடியாது. ஆனால் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவானும் சரி ராகுகேது பகவானும் சரி உங்களுக்கு இந்த 2 பேருமே சேர்ந்து நல்ல பலன்களை மட்டுமே உங்களுக்கு நடத்த போகிறாங்க. ஏன்னா கடந்த காலகட்டத்தில் நினச்சி பார்க்கும்போது மிகப்பெரிய ஒரு மோசமான வாழ்க்கையை வாழ்ந்தவங்க தான் மகர ராசிக்காரங்க. எப்படியாவது இந்த 7.5 சனி முடிஞ்சால் போதும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவங்க நீங்கள் முழுவதுமாகவே உங்களுக்கு சனி பயிற்சியால் நல்ல பலன்கள் எல்லாமே உங்களுக்கு சனி பகவான் கண்டிப்பாக பெற்று தருவார். ஏன்னா சனி பகவானுடைய சொந்த ராசி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அது முழுக்க மகர ராசி தான். சனி பகவான் உங்களுக்கு பண்ணாமல் இவர் வேறு யாருக்குமே பண்ண மாட்டார். 7.5 சனியோட தொந்தரவு முழுவதுமாக முடிஞ்சு போய் இனி வரக்கூடிய நாட்களில் மிகப்பெரிய ஒரு ராஜயோகத்தை கொண்டுள்ள ராசினா அது மகர ராசிக்காரங்க தான். ஏன்னா வரக்கூடிய சனி பயிற்சி ஆரம்பிக்கும் போது சனி பயிற்சி நினச்சி தான் நிறைய பேர் பயந்துட்டு இருப்பீங்க. ஆனால் வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 மாதங்களுக்கு சனி பகவான் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போயிட்டு மீனத்தில் ஒரு 6 மாத காலம் சஞ்சாரம் பண்ணிட்டு மீண்டும் கும்பத்துக்கு வருகிறார். இந்த ஒரு 6 மாத காலம் பார்த்தீங்கன்னா 5 கிரகங்களும் மீன ராசியில் இருக்காங்க. அது ஒரு மிகப்பெரிய அரிய நிகழ்வாக பார்க்கப்படுது. நீங்கள் எதையெல்லாம் இழந்துட்டு கஷ்டப்பட்டீங்களோ அதையெல்லாம் மீண்டும் உங்களுக்கு சனி பகவான் அவருடைய சொந்த ராசிக்கு கண்டிப்பாக நல்ல விஷயங்கள் எல்லாமே பண்ணி தருவார். வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க. உங்கள்கிட்ட பணம் வாங்கிட்டு ரொம்ப நாளாக தராமல் இருக்கக்கூடிய உங்கள் நண்பர்கள் சொந்தக்காரங்க எல்லாமே உங்கள் பணத்தை விரைவில் திருப்பி தர போகிறாங்க. சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது. சிலருக்கு வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. அது வேலை விஷயமாகவும் இருக்கலாம், இல்லை கல்வி விஷயமாகவும் இருக்கலாம், இல்லை ட்ரிப்பாக கூட இருக்கலாம். எல்லாமே வரப்போகுது.
குடும்பத்தில் ரொம்ப நாட்களில் எந்த ஒரு நல்லது கெட்டதுமே நடக்கலைன்னு சொல்லி வருத்தப்பட்டுட்டு இருப்பீங்க. வரக்கூடிய நாட்களில் சுப செலவு சுப விரயங்கள் எல்லாம் நடக்க காத்துட்ருக்கு. இன்றைக்கி நம்ம பார்த்தது எல்லாமே மகர ராசிக்கான பொது பலன் தான். அவரவர் ஜாதகத்துக்கு ஏற்ப பலன்களில் மாற்றம் ஏற்படலாம். வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே மகர ராசிக்கு இனிய நாட்களாக அமைய வாழ்த்துக்கள். சிவாய நமக. நன்றி, வணக்கம்.